இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே முன்னிட்டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு வாக்கத்தான் மூலிமா ஒரு 4 இடத்துல நம்ம ஸ்ட்ரோக்னா என்ன, இதுன்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தோம். இந்த வாரம் வந்து நர்சஸ் வீக். ஸோ நர்சஸ்க்கு, அனைத்து நர்சஸ்க்கும், உலகமெங்கும் இருக்கும் நர்சஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார், இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தாங்க. நர்சஸ் டேக்கு வந்து நர்சஸ் வீக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வாரமே வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நர்சஸ் வீக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். இது என்னென்னா அவங்களோட டெடிக்கேஷன். நர்சஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் அவங்களோட டெடிக்கேஷனும் அவங்களோட அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பேஷண்ட்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தானை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் பவன்குமார். கோவையில் உலக செவிலியர் தின வாரத்தை முன்னிட்டு உடல் ஆரோக்கியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகெங்கிலும் உள்ள மக்களின் நல்வாழ்க்கையிலும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதிலும் செவிலியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளை நினைவுகூரும் விதமாக செவிலியர்களை கௌரவிக்கும் வகையிலும் நோயாளிகளுக்கு செவிலியர்கள் செய்யும் சேவைகளை போற்றும் வகையிலும் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உலக செவிலியர் தின வாரத்தை முன்னிட்டு கோவை பந்தயசாலை பகுதியில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக செவிலியர்கள் அனைவரும் பலூன்களை பறக்கவிட்டு செவிலியர் தினத்தை கொண்டாடினர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பக்கவாதம், முதலுதவி சிகிச்சை, உடல் ஆரோக்கிய பதாதைகள் ஏந்தியபடி நடைபயணம் மேற்கொண்டும் நடனமாடியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.